ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? கொனார்க்கோட சன் டெம்பிள் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஒடிஷாவில் கொனார்க்கில் இருக்க சன் டெம்பிள் பற்றி அந்த ஸ்டோரி எப்படி ரெடியானதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. முதல்ல ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதில் இருக்கிற அதிகமான ரகசியங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சூரிய டெம்பிள்ன்றது லங்குன நரசிங்க தேவ ஒடிஷாவோட ராஜாவாக இருந்த நேரத்தில் அப்போது அவரோட பையன் 18 வயசான மகாராஜாவோட பையனும் சேர்ந்து சண்டைக்கு போய் ஒரு ராஜ்யத்து மேலே போர் தொடுத்தாங்க. போர் தொடுத்த ராஜ்யத்தில் 3 வருஷம் சண்டை போட்டு அங்கே இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்ன பண்ணணும் இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஒடிஷாவில் இருக்க கொனார்க்கில் ஒரு சன் டெம்பிள் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் எவ்வளவோ கடவுள் இருக்கும்போது உங்களுக்கு சன் டெம்பிள் கட்டணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அதுக்கு ராஜாவோட அம்மா கஸ்தூரி சொன்னாங்க, ஸ்ரீகிருஷ்ணரோட பையன் சம்பவன்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க எப்போவுமே நாரதர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் டென்ஷன் ஆன நாரதர் வந்து எப்படியாச்சும் இவருக்கு ஒரு நல்ல புத்தியை காட்டணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பெண்கள் கூட போய் குளிங்க, சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி நாரதர் சொல்லிவிட்டு அவர் போயிட்டு அங்கே இருக்கிற நதியில் குளிக்கும்போது ஸ்ரீகிருஷ்ணர் கிட்ட வந்து நாரதர் சொன்னார், உங்கள் பையன் அம்மா மாதிரி வயசு இருக்கிற பொண்ணுங்களோட குளிச்சுக்கிட்டு இருக்காரு, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட ஸ்ரீகிருஷ்ணரும் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுத்துட்டாங்க. இது என்னென்னா குஷ்டரோகம் பிடிச்ச மாதிரி ஒரு நோய் கொடுத்துட்டாங்க. இதை பார்த்த அப்புறமா சம்பா வந்து அவங்க அம்மா கிட்டே போய் நான் என்ன பண்ணுறதுமா, இந்த மாதிரி இருக்கேன், என்னை சரி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டார். அதுக்கு வேறு வழி இல்லாத அவங்க 2 பேரும் போய் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்டயே கேட்டாங்க. ஸ்ரீகிருஷ்ணரும் நாரதர்கிட்ட என்ன பண்ணால் பையனுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப இந்த மாதிரி ஒடிஷாவில் கொனார்க்கில் சூரிய தேவர்கிட்ட போயிட்டு வழிபட சொல்லுங்கள். இந்த மாதிரி வழிபட்டால் அவர் கண்டிப்பாக அவரோட கிருபையால் அவங்களுக்கு சரியாக போடும். ஏன்னா சூரிய கிரகணம் முதல்ல அந்த இடத்துக்கு தான் வரும் காலையில் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அவரோட பையனும் சரின்னு சொல்லி சம்பா அந்த பக்கமாக போய் கொனார்க்கில் இருக்கிற அந்த இடத்துல உட்காந்து பூஜை பண்ண ஆரம்பித்தார். 12 வருஷம் பூஜை பண்ண அப்புறமா சூரிய பகவான் அவருக்கு ஆசை கொடுத்தாரு. அவரோட குஷ்டரோகமும் சரியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வரத்தையும் கொடுத்தாரு. அந்த 12 வருஷத்தில் அவர் உட்காந்து ஒரே இடத்துல பூஜை பண்ணி முழுக்க பூஜை முடித்த அப்புறமா தண்ணியிலேருந்து எழுந்திரிச்சு இந்த மாதிரி வெளியில் வரும்போது இந்த மாதிரி குஷ்டரோகம்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் அவரும் தண்ணியிலேருந்து வெளியே வரும்போது அவருக்கு அந்த பிரச்சனையும் சரியாக போடுது. அங்கே இருந்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கே இருந்த சம்பவம் கிளம்பி போயிட்டாங்க. பக்கத்தில் இருந்த சூரிய பகவானுக்கு ஒரு கோயில் இல்லை, பக்கத்தில் யாருமே சூரிய பகவானை கும்பிடுறதும் இல்லை. ஆனால் இவ்வளோ பெரிய நோயை சரி பண்ணிட்டாருன்னு சொல்லி அங்கே இருக்க மக்கள்லாம் ரொம்ப பெரிய ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் சம்பா வந்து அங்கேருந்து இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு கோயில் கட்டணும், கண்டிப்பாக வந்து சூரிய பகவானை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிராமணர்கிட்ட போயிட்டு எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கோயிலும் கட்டுங்க, இந்த இடத்துல சூரிய பகவானுக்கு பூஜையும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சம்பா சொல்லி இந்த மாதிரி பண்ணி முடித்தாங்கன்னு சொல்லி மகாராஜாவோட அம்மா கஸ்தூரியும் எல்லாத்தையும் பையன்கிட்ட சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் கல்யாணமாகி குழந்தையே இல்லாத எனக்கு அங்கே போய் பூஜை பண்ண அப்புறமா தான் நீயும் குழந்தையாக பிறந்த, அதனால தான் நான் வந்து உன்னை கோயில் கட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து மகாராஜாவோட பையன் சொன்னாங்க. இதை கேட்டு அவரும் சரி நம்ம எப்படியாச்சும் கொனார்க்கில் ஒரு பெரிய கோயிலாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்தில் இருக்க மக்கள்கிட்டையும் பெரிய மந்திரிகிட்டையும் ஒரு கொனார்க்கில் கோயில் கட்டணும், அதுக்காக எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கற்பனைகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இதை கேட்ட மக்களும் மந்திரியும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எந்த மாதிரி கோயில் கட்டினா நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு சின்னதாக ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த மகாராஜாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இதே போல் கோயில் கட்டலாம், சீக்கிரமாக வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருந்த மக்கள் மொத்தமாக 1200 பேரை கூட்டிகிட்டு போய் கோயில் கட்ட ஆரம்பித்தாங்க. 1200 பேர் மொத்தமாக அங்கே இருக்கிற கடல்கள் எல்லா இடத்துல இருந்து பெரிய கல்லுங்கள்லாம் கொண்டு வந்து கோயிலை கட்ட ஆரம்பித்தாங்க. மொத்தமாக 12 வருஷமாக கட்டி முடித்தாங்க. ஆனால் மேலே இருக்க அந்த கும்பகம் மட்டும் வைக்க முடியல. 12 வருஷமாக முடித்த அப்புறமா இதை கும்பகம் மட்டும் செய்ய முடியலனால மகாராஜா கோபப்பட்டு காலையில் விடியறதுக்குள்ளே அடுத்த நாள் இந்த கோயிலுக்கோட மேலே வந்து கும்பகம் வைக்கலை அப்படின்னா
உங்களோட 12,200 பேரோட தலைகளும் சீவப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட மக்கள் எல்லாருமே ரொம்பவும் மனசு கஷ்டப்பட்டு அங்கே உட்காந்து ரொம்ப நேரமாக என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு கதையும் இருக்குது. மேலே இருக்க கும்பகம் வந்து காந்தகத்தில் செய்ய வச்சுக்கிறதுக்காக முதல்லேருந்தே எல்லாருமே சரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை தான் வைக்க முடியலன்னு சொல்லிட்டு மகாராஜாவும் கோபப்பட்டு கண்டிப்பாக வச்சாகணும், இல்லைனா எல்லாரோட தலையும் சீவப்படும்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த கதைகள் நடக்கும்போது கோயிலில் கட்டுறதுக்கு வரத்துக்கு முன்னாடியே முக்கியமான ஒரு மகாராணா, அதாவது ஆச்சாரி வந்து அந்த கோயில் கட்ட ஆரம்பித்தவர் பிஷு மகாராணா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இந்த கோயில் கட்ட வரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துக்க இருந்தது. குழந்தை பிறந்த அப்புறமா இவர் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டதுனால இப்போ 12 வருஷம் ஆயிடுச்சு. அவரோட குழந்தையும் வீட்டில் விட்டுட்டு வந்திருந்தார். குழந்தையும் வளர்ந்துக்கிட்டு இருந்து இப்போ 12 வருஷம் ஆயிருக்கும். அப்போ அந்த குழந்தைய அவங்க அம்மா தனியாக தான் வளர்த்துருந்தாங்க. இவர் கோயில் கட்ட வந்திருந்தார். பிஷு மகாராணா கோயிலுக்கு வந்த அப்புறமா கோயிலை பற்றிய எல்லாத்தையும் அவங்க பையன்கிட்ட சொல்லியே வளர்த்துருப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து கோயில் கட்ட போயிருக்காங்க, 12 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. 12 வருஷம் ஆன அப்புறமா பையன் வந்து நான் கண்டிப்பாக அப்பாவை பார்க்கணுன்னு சொல்லி கேட்டதுனால அவங்க அம்மாவும் சரி நீ போயிட்டு அந்த இடத்துல உங்கள் அப்பா பேரை சொல்லி கேளு, கண்டிப்பாக உன்னை பார்க்க விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட பையனும் உன்னை வந்து அப்பாவுக்கு சுத்தமாக தெரியாது, அவர் உன்னை பார்க்கவே இல்லை, எப்படி பையன்னு சொல்லி தெரிவார். சரி வீட்டு பின்னாடி இருக்கிற நம்ம தோட்டத்தில் இழந்த பழத்தை ஒரு துணியில் கட்டி இதை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடு, இது நம்ம தோட்டத்திலேருந்து நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அப்பா வந்து நீ தான் பையன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னார். பையனோட பேர் தர்மபதாவும் சரி நான் போயிட்டு அப்பா கிட்டே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ரொம்ப தூரம் நடந்து வந்த அப்புறமா கடைசியாக கோயில் பக்கத்துலேயே வந்துடுவாங்க. கோயில்கிட்ட வந்த அப்புறமா எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்பாங்க, ஆனால் அப்பா எங்கேன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் அங்கே இருக்க வேலை செய்கிற ஆட்கள்கிட்ட இந்த மாதிரி என் அப்பா வந்து நான் பார்க்கணும், பிஷு மகாராணாவோட பையன் தான் நான் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அங்கே இருக்கிற தர்மபதா கிட்ட பிஷு மகாவோட பையனா நீ இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டா, சரிவா நாங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் காட்டினோன்னே அவங்க அப்பா வந்து நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் தான் இப்போ அவங்க பையன், எனக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் இருந்து இழந்த பழம் கூட கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு பையனை கட்டி பிடிச்சி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுவார். 12 வருஷம் கழித்து நான் உன்னை பார்த்துருக்கேன், ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்றைக்கி நைட் வந்து நாங்கள் இந்த மாதிரி கோயில் கட்டிட்டோம், மேலே இருக்கிற ததினாவட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, கும்பகம் வந்து வைக்கிறது, இதை வந்து வைக்கலைன்னா மகாராஜா நாளைக்கு எங்களை எல்லாரையும் கொண்டுடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நினச்சி நான் மனசு கஷ்டப்படுறதா இல்லை உன்னை பார்த்ததுன்னா நான் சந்தோஷப்படுறதா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுவார். இதை கேட்ட பையனும் அவனும் அப்படியே கோயில் மேலே ஏறி நான் வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அந்த ததினோட்டியை வச்சுட்டான். பையன் வந்து ரொம்பவும் பொறுமையாக அதை வச்சதுனால அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கலாம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பா இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு வைக்க முடியாததை பையன் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு பெரிய கஷ்டமும் இருக்குது. என்னென்னா 12 வருஷமாக கஷ்டப்பட்டு கட்டின கோயில் இந்த 1200 பேர் ஒரு 12 வயசு பையன் வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டான்னு சொல்லி மகாராஜாவுக்கு தெரிஞ்சால் மகாராஜா நம்ம எல்லாரையும் கொண்டுடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இந்த பையனும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்னா எனக்கு தெரியும், எனக்காக இந்த 1200 பேரும் உங்களோட 12 வருஷம் கஷ்டத்தை விட வேண்டாம்னு சொல்லி கோயில் மேலே இருந்து அந்த பையன் கீழே குதித்து இறந்தும் போயிடுவான். கோயில் மேலே இருந்து கீழே குதித்து இறக்கும்போது இதை சொல்லிட்டு தான் இறந்துருப்பான், உங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து விழுந்து இறந்து போயிடுவான். அடுத்த நாள் மகாராஜா வந்து பார்க்கும்போது கோயில் மேலே குங்குமம் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். எப்படியோ ஒரு வழியாக கோயிலை ஒரு நாள் நான் சொன்ன மாதிரி அடுத்த நாள் காலையில் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுவார். அதுக்கு அடுத்து கோயிலும் நல்லபடி பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அங்கே பண்ண தப்புனால கோயிலில் பலவிதமான ரகசியங்களும் நடக்க ஆரம்பிச்சிது. என்னென்னா கோயிலோட எந்த டைமில் பூஜை பண்ணுறதுக்கு குறித்து கொடுத்தாங்களோ அந்த டைமில் பண்ணாமல் வேறு ஒரு டைமில் மகாராஜா பூஜை பண்ணார். அதனால் அங்கேருந்த பல பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது. கோயிலில் பூஜைகள் நடக்கவும் இல்லை. இப்போ வரைக்குமே சூரிய பகவானோட கோயிலில் பூஜைகள் கொணர்க்கில் நடக்கிறதே இல்லை. முதல்ல வந்து சூரிய கிரகணம் படும்போது கோயில் உள்ளே வந்து அந்த கிரகணம் வந்து படும். ஆனால் அதுக்கப்புறமா பல விதமான பிரச்சனைகள் நடந்து கோயிலிருந்து கற்கள் வந்து கீழே விழுறது, இந்த மாதிரி நிறைய விதமான அதிசயங்கள் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த பார்ட்டில் நம்ம அப்லோட் பண்ணலாம். கொனார்க்கோட கதை உருவான விதம் இப்படி தான். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.